ஏன்டா அறிவு கட்ட முண்டம், அதுக்காக போய் தாலி கட்டணுமா? தொட விட மாட்டேன்ட்டாலே தாலி கட்டலைனா. எங்கடா தாலி கட்டினா? கழுத்துல தாங்க. ஏண்டா நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னு போனா என்னடா பண்றது? எந்த தைரியத்துல அந்த தப்பு பண்ணீங்க? எந்த தப்பு பண்ணாலும் காப்பாத்துறதுக்கு நீங்க இருக்கீங்களே, அந்த தைரியத்துல தான். ஜஸ்ட் லைக் தட். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? எஸ் டாடி. ஆல் ரைட். இனிமே இந்த மாதிரி தப்பு என்ன கேட்காம பண்ணாத. ஓகே, யூ கேன் கோ. தேங்க் யூ. நல்ல குடும்பம். பயண்டா. அது சரி. வர சொன்னீங்களாமே? ஆமா, வழிதவறி போன உனக்கு சரியான வழிகாட்டத்தான் வர சொன்னேன். அப்படின்னா நீங்க சொல்றது எனக்கு புரியல. உன் கழுத்துல இருக்கிறது திருட்டு தாலி என்று கேள்விப்பட்டேன். உங்க மகனுக்கு அந்த பழக்கம் கூட இருக்கா? ஆனா காசு கொடுத்து வாங்குறதானே என்கிட்ட சொன்னாரு. கிண்டலா பண்றேன்? பணத்து காசை பற்றி என் பையனை மயக்கி உன் வலையில விழ வச்சு தாலி கட்டிக்கிட்ட. உனக்கு மானரக்கம் இல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணை அடையிறதுக்கு பணத்தை வாரி வாரி இறைக்கிறீங்க. உங்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காரி காரி துப்புறீங்க. என்ன சார் உங்க நியாயம்? நீ அதிகமா பேசுற, மரியாதையா சொல்றேன். நீ என் மகனோட பழகினதுக்கு ரேட்டு ₹1,00,000. வேற பயில பாரு. மனுஷன்னா அது நீதான் ஐயா. உன் மரியாதைக்கு தகுந்த மாதிரி நீ ரேட்ட கொடுத்துட்ட. என் மரியாதை என்னன்னு நான் உனக்கு காட்ட வேணா? இந்த 1,01,000 உன் மகனுக்கு நான் கொடுக்கிற வேலை. இதை எடுத்துக்கிட்டு மரியாதையா உன் மகனை ஏன் வீட்டுக்கு அனுப்புது. மஞ்சு, மஞ்சு. யாருமா நீ? நான் மஞ்சுவோட ஃப்ரெண்டு. என் பேர் அனுராதா. ஓ, மஞ்சு சொன்னாலே ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறதா? அந்த அனுராதாவா? ஆமா. என்னம்மா விஷயம்? நான் மஞ்சுவை பார்க்கணுமே. மஞ்சு இல்லையம்மா, ஊருக்கு போயிட்டாளே. ஊருக்கு போயிட்டாளா? ஆமா. நான் வரேன் சார். நில்லுமா. ஏமா அழுத? ஒண்ணும் இல்ல சார், நான் வரேன். எதையோ நீ சொல்ல முடியாம தவிக்கிற. இத பாருமா, உனக்கு எனக்கு அறிமுகம் இல்லைனாலும் உன்னை பத்தி மஞ்சு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. சுத்தி வளைச்சு பேச நான் விரும்பல. அனுபவம் உங்க மருமகளா ஏத்துக்க முடியுமா இல்ல முடியாதா? எப்பப்பா இந்த பிசினஸுக்கு வந்த? எந்த பிசினஸுக்கு? அதுதான் அபல பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. மனிதாபிமானம் உள்ள எந்த மனுஷனும் செய்யக்கூடிய காரியம் தான் அது. ஒரு சின்ன சந்தேகம், இதுல மனிதாபிமானம் மட்டும்தானா? சிச்சி, எந்த உறவுமே உங்களுக்கு புரிதம் இல்லையா? அனுவு நான் என் சொந்த தங்கச்சியா ஏத்துக்கிட்டேன். முதலாளி, சிஸ்டர் சென்டிமெண்ட். விவரம் முடியாத ஆளா இருக்கிறியப்பா. அவளை தங்கச்சியா ஏத்துக்கிறதுக்கு பதிலா தாரமா ஏத்திருந்தா நமக்குள்ளார இந்த தகராறே வந்திருக்காது. என்ன சொன்ன? அனுவோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் குறுக்கலன்னா உன்னை கழுத்து நிறுத்தி கொண்டிருப்பேன். ஆத்திரப்படாதப்பா, உட்காரு. பொறுமையா பேசுவோம். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. அந்த அநாத பொண்ணு என் வீட்டுல தனியா இருக்கா. மனவேதனையில தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் உடனே போகணும். உங்க முடிவு என்ன? இந்த மாதிரி அண்ணன் இருக்கும்போது அவளை என் மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்? கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். காளி, என்ன ஆச்சுமா? ஏற்கனவே ஒரு கேஸ்ல மாட்டி இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்கேன். அதுக்குள்ள இன்னொரு கேஸ்ல மாட்டி விட பாக்குறீங்களே. ஏண்டா, நீ முத கேஸ்ல தப்பிக்கணுமா வேண்டாமா? தப்பிக்கணுங்க முதலாளி. அப்ப இது செய். ஏண்டா பயப்படுற? நான் இருக்கிறேன்ல, போ. மிஸ்டர் கணேஷ், இப்படி வாங்க. நான் உள்ள போய் என்ன பண்ணுனேன்? பஞ்சாங்கத்தை புரட்டுன. நாளைக்கு நாளு ரொம்ப பிரமாதம். அதனால என் மருமகளை
நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சார், இவ்வளவு சீக்கிரம் நீங்க சம்மதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கும் இருக்குல்ல, இருதயத்தை சொல்றாரு. நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. வரேன். யார் நீ? யாரா இருந்தா உனக்கு என்ன? மரியாதையா என்னோட வந்துரு. எங்க? உன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. மரியாதையா என்னோட வந்துரு. மாட்டேன். வந்துடு. ஆபத்து ஏற்படாது. ஐயா, நான் காளி பேசுறேன். சொன்னபடி செஞ்சுட்டேல்ல? நீங்க சொன்ன மாதிரி அணுவை கடத்திட்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சேன். அவ என்ன கடுமையை எடுத்து போராடினா. எதிர்பாராத விதமா அது கொலையில முடிஞ்சு போச்சுங்க. இப்ப என்னையா பண்றது? யாருக்கும் தெரியாம சீக்கிரமா வீட்டுக்கு போ. சரியா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இங்க கராத்தே கணேசன் வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு. அப்படியா? நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா அவங்க பாடிய மறைக்க முடியாது. முதல்ல அந்த கட்டியை வாங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை நம்புங்க. ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். கான்ஸ்டபிள், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்.